வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பற்றி பார்க்க போகிறோம். இது நமக்கு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி மோஸ்லி. அவர் எதை பேஸ் பண்ணி நமக்கு எலமெண்ட்ஸை குரூப்பிங் பண்ணாங்க அப்படின்னா மாடர்ன் பீரியாடிக் லா பேஸ் பண்ணி தான் அவங்க எலமெண்ட்ஸை குரூப் பண்ணாங்க. ஸோ இந்த மாடர்ன் பீரியாடிக் லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எதை பொறுத்து வேரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் வச்சு தான் வேரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் குரூப்பிங் பண்ணவங்க எல்லாருமே எதை பேஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அட்டாமிக் மாசஸ். எக்ஸாம்பிள் டாபர்னியராக இருக்கட்டும், நியூலாண்டாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே எலமெண்ட்ஸோட அட்டாமிக் மாசஸ் வச்சு தான் ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் குரூப்பிங் பண்ணாங்க. ஆனால் நம்மளோட ஹென்ரி மோஸ்லி வந்ததுக்கு அப்புறமா தான் அட்டாமிக் நம்பர் வச்சு குரூப்பிங் பண்ணாங்க. இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமாக 18 வெர்டிக்கல் காலம்ஸ் இருக்குது. அதை நம்ம குரூப்ஸ்ன்னு நேம் பண்ணுறோம். 7 ஹரிசாண்டல் ரோஸ் இருக்குது. அதை பீரியட்ஸ்ன்னு நம்ம நேம் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 எத்தனை காலம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 காலம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 18 காலம்ஸும் 18 குரூப்ஸ்ன்னு நம்ம சொல்லிப்போம். அதுக்கப்புறமா 1 2 3 4 5 6 7 ஹரிசாண்டல் ரோஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம பீரியட்ஸ்ன்னு நம்ம சொல்லிப்போம். இதுதான் ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸோட வேலன்சி சேம். தட் மீன்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் சேமாக இருக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் குரூப்னு பார்த்தீங்கன்னா அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 இருக்கும். செகண்ட் குரூப்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 இருக்கும். ஸோ ஒவ்வொரு குரூப்லையும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான் சேமாக இருக்கும். இது உங்களோட தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸில் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் சேமாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பீரியட்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஹீலியம், இதுக்கு ஒரே ஒரு ஷெல் தான் இருக்கும் இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ்க்கும். ஷெல்ஸ் மீன்ஸ் எலக்ட்ரானிக் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் சுற்றி வரக்கூடிய ஆர்பிட், நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா, எலக்ட்ரான்ஸ் எப்படி எப்படி வருது அப்படிங்கிறது தான் ஷெல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ஃபஸ்ட்டு பீரியடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு ஒன்லி 1 ஷெல். செகண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா 2 ஷெல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பீரியடுக்கு இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ குரூப்பில் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் சேம், இன் பீரியட்ஸ் வேலன்ஸ் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட பீரியாடிக் டேபிளை 4 பிளாக்காக பிரிச்சிருக்காங்க. எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக். எஸ் பிளாக்னு பார்த்தீங்கன்னா 1 and 2 இந்த ரெண்டு குரூப் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 2 குரூப்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பி பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 13 to 18 குரூப் இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையுமே பி பிளாக் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இந்த இன்டர்மீடியேட் பிளாக்ஸ், அதாவது 3 to 12 இருக்கு இல்லையா, இது டி பிளாக்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது எஃப் பிளாக். எஃப் பிளாக் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த 57க்கு அப்புறமா 58 வரணும். அது இந்த எலமெண்ட்ஸ் நம்ம 1 2 3 4 அந்த நம்பர் ஆர்டரில் கொடுத்துருக்கோம், இன்க்ரீஸிங் ஆர்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 57க்கு அப்புறமா 58th எலமெண்ட் வரணும். அந்த எலமெண்ட் எங்கே கொடுத்துருக்காங்க, 58லேருந்து 71 வரைக்கும் உள்ளது கீழே உங்களுக்கு இன்னொரு ரோவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் அதே மாதிரி ஆக்டினியம், அதாவது 89க்கு அப்புறமா 90 வரணும். அதையும் அந்த எலமெண்ட்ஸ் 90 91 இது எல்லாத்தையும் இன்னொரு செப்பரேட் ரோவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு ரோ ஆஃப் எலமெண்ட்ஸையும் தான் லாந்தனாய்ட்ஸ் அண்ட் ஆக்டினாய்ட்ஸ். அதாவது லாந்தனைட்ஸ்னு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா லாந்தனம்க்கு அப்புறமா வர எலமெண்ட்ஸ் எல்லாமே லாந்தனாய்ட்ஸ், அதுக்கப்புறமா ஆக்டினியம்க்கு அப்புறமா வரக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே ஆக்டினாய்ட்ஸ் அப்படின்னு ரெண்டு ரோவாக கொடுத்துருக்காங்க. இதை நாம் என்னன்னு சொல்லுவோம்னா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நேச்சுரலி அக்கரிங் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எலமெண்ட்ஸ் அப் டு அட்டாமிக் நம்பர் 92 வரைக்கும் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே நேச்சுரலி அக்கரிங், அதாவது நமக்கு எர்த்தில் நேச்சுரலாகவே கிடைக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸ், டெக்டினியம் அண்டு ப்ரோமீத்தியம் இந்த ரெண்டுமே நமக்கு மேன்மேட் எலமெண்ட்ஸ். பட் 92 வரைக்கும் உள்ள மற்ற எல்லா எலமெண்ட்ஸுமே நமக்கு நேச்சுரலி அக்கரிங். அதுக்கப்புறமா சிந்தட்டிக் எலமெண்ட்ஸ்னு பார்க்குறப்போ அது நம்ம சயின்டிஸ்ட் லேபில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ், தட் இஸ் மேன்மேட் எலமெண்ட்ஸ். இந்த 92க்கு அட்டாமிக் நம்பர் 92க்கு அப்புறமா இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் எலமெண்ட்ஸ் தான்.
இதுக்கப்புறமா குரூப்ஸில் இருக்கக்கூடிய சம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்க போகிறோம். எலமெண்ட்ஸ் இன் குரூப் ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். இது நம்ம பார்த்துறோம். சேம் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து சேமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் சிமிலர். அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான் சேமாக இருக்கிறதுனால அந்த எலமெண்ட்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் சேமாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம குரூப் 1 எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த குரூப் 1 எலமெண்ட்ஸ்க்கு வந்து ஆல்கலி மெட்டல்ஸ்னு நேம் கொடுத்துருக்காங்க. ஆல்கலி எலமெண்ட்ஸ் இல்லைன்னா ஆல்கலி மெட்டல்ஸ்னு நேம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் குரூப் எல்லாத்தையும் பார்த்தோன்னா ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போரான் ஸ்டார்டிங்கில் இருக்கிறனால இந்த குரூப்புக்கு வந்து போரான் ஃபேமிலி, இது கார்பன் ஸ்டார்டிங்கில் இருக்கிறனால கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி. அதுக்கப்புறமா 17th and 18th குரூப் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து செப்பரேட் நேம்ஸ். இது வந்து ஹாலோஜன்ஸ், இது வந்து நோபல் கேஸஸ். ஹாலோஜன்ஸ் அப்படின்னா தமிழில் வந்து உப்பீனிகள். அதாவது இந்த எலமெண்ட்ஸ் வந்து இன்னொரு எலமெண்ட் கூட ரியாக்ட் பண்ணும்போது சால்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது உப்பு வந்து கிடைக்கும். அதனால இந்த குரூப்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே உப்பீனிகள், அதர்வைஸ் ஹாலோஜன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் இருக்கு. இந்த குளோரின் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட் சோடியம் கூட ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் குளோரைடு, அதாவது நம்மளோட சமையல் உப்பு கிடைக்கும். ஸோ இந்த குரூப் எல்லாமே உப்பீனிகள் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நோபல் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோபல் கேஸஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த வேலன்ஸ் ஷெல் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கும். ஸோ அந்த எலமெண்ட்ஸ்னால எலக்ட்ரான்ஸை இன்னொரு எலமெண்ட்டுக்கு ஷேர் பண்ண முடியாது, கொடுக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. ஸோ அந்த எலமெண்ட்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண முடியாது. இது வந்து மந்த வாயுக்கள் இல்லைன்னா நோபல் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்கலி மெட்டல்ஸ், ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ், போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி, ஃப்ளூரின் ஃபேமிலி, அதர்வைஸ் ஹாலஜன்ஸ். அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடியது வந்து நோபல் கேஸஸ். பீரியட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலி 7 பீரியட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பீரியடில் 2 எலமெண்ட்ஸ், செகண்ட் அண்ட் தேர்டில் 8 எலமெண்ட்ஸ் இருக்குது, 4th and 5th வந்து 18th எலமெண்ட்ஸ் இருக்குது, 6th and 7th பீரியடில் பார்த்தீங்கன்னா 32 எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட்ஸ், அப்புறமா 8 எலமெண்ட்ஸ், 8 எலமெண்ட்ஸ், 18, 32 எலமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு. இதுக்கப்புறமா இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் சைஸ் வந்து உங்களுக்கு குரூப்பில் எப்படி சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி பீரியடில் எப்படி சேஞ்ச் ஆகும், அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ குரூப்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா இது ஃபர்ஸ்ட் குரூப்பில் உள்ள எலமெண்ட் வந்து ஹைட்ரஜன். ஃபர்ஸ்ட் குரூப்பில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஹைட்ரஜன்,